வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து பல கோடி நன்மைகள் தரக்கூடிய இந்த நாள்ல வந்துட்டு நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி பாருங்க. நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்குங்க. இது நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியா பண்ணி பல்வேறு நன்மைகளை அடைந்த இந்த குலதெய்வ வழிபாடு நாளை பத்தி தாங்க நம்ம பேச போறப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சிவராத்திரி வருது இல்லையா, அந்த நாளில் பார்த்தோன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஒரு கோரிக்கை வச்சாலும் சரி, குலதெய்வம் அப்படி ஒரு மனம் மகிழ்ந்து அள்ளி கொடுக்கக்கூடியது. எத்தனை நன்மைகள் தெரியுமா அன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாடு. நீங்கள் மதுரை சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற ஊர்கள் எப்படின்றது எனக்கு தெரியல. மற்ற ஊர்களே இந்த வழிபாடு முறைகள் எல்லாம் இருக்கலாம். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த ஊர்க்காரங்க வெளிநாட்டுகள்ல இருந்தா கூட சரி, இந்த நாள்ல வந்துருவாங்கங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சிவராத்திரி அன்னைக்கு போய் குலதெய்வம் கோவில்ல போயிட்டு இரவு முழுக்க தங்கியிருந்து அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இரவு முழுக்க ஜேன்னு அப்படியே திருவிழா குளமா இருக்கும். அன்னைக்கு வந்து ஒவ்வொரு குலதெய்வ கோயிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு ஜெகஜோதியா இருக்கும் பாருங்க. அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியும். அடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா அன்னைக்கு பகல் பொழுதுலையும் சரி இரவு பொழுதுலையும் சரி போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. உங்களால் இரவு தங்க முடியல அப்படின்னு சொன்னா பகல் நேரத்தோட இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க போயிட்டு பண்ணக்கூடிய வழிபாடு உங்களுக்கு பல கோடி நன்மைகள். நீங்க என்ன வரம் கேட்டாலும் அள்ளி கொடுக்க குலதெய்வம் தயாரா இருக்கும். அன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான வழிபாடு. அன்னைக்கு வந்து குலதெய்வமே வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆஹா, நம்ம பிள்ளை இந்த நாள்ல நம்மளை பார்க்க வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அகமகிழ்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாருங்க, அன்னைக்கு போயிட்டு உங்களால குலதெய்வத்துக்கு என்ன பண்ண முடியும், உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கேற்றி வைக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல ஆடம்பரமா குலதெய்வத்துக்கு செலவழிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. உங்களால வசதி இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். குலதெய்வத்துக்கு துணிகள்லாம் எடுத்துட்டு போகலாம், பொங்கல் வைக்கலாம், படையல் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா வந்துட்டு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு விளக்காச்சும் ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. கட்டாயம் வந்துட்டு உங்க வாழ்க்கை நிலைமை வந்து மாறும். உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். பல கோடி நன்மைகள் தரக்கூடியது இந்த சிவராத்திரி குலதெய்வ வழிபாடு. அன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா மனசுருகி போய் உட்காந்துருங்க. அந்த குலதெய்வ மண்ணில் வந்துட்டு சமணம் போட்டு உட்காந்துருங்க. உட்காந்து அமைதியா வந்துட்டு நீங்க வந்துட்டு குலதெய்வத்தை மட்டும்தான், வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. உங்களுக்கு உங்களோட கஷ்டங்கள், உங்களோட வேதனைகள் இதெல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ள வந்து ஓடணும். அந்த நேரத்துல ஓடி குலதெய்வத்தை மனசார நினைச்சு, கடவுளை இதுல இருந்து என்னை வந்துட்டு வெளியே மீட்டு கொண்டு வாங்க, உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுருகி வேண்டி பாருங்க. எப்பவுமே தெய்வங்கள் நீ இதை செஞ்சாதான் உனக்கு செய்வேன். ஏன்னா எல்லா பொருளுமே தெய்வங்கள் தான் நம்மளுக்கு தர்றது. நம்ம வந்துட்டு எதையுமே உருவாக்க போறது கிடையாது. அனைத்து செல்வங்களும் அனைத்து பொருட்களும் தெய்வங்கள் தான் உருவாக்குறது. அது வந்துட்டு அதையே தான் நம்ம திருப்பி அவங்களுக்கு செலுத்துறோம். அது வந்து இந்த பிள்ளை வந்துட்டு நம்மளுக்கு அதிகமா செஞ்சிச்சு, இந்த பிள்ளை குறைவா செஞ்சிச்சு அப்படின்லாம் கிடையாது. தெய்வம் வந்துட்டு உங்க மனசுல இருக்கக்கூடிய உண்மையான அன்பையும் தூய பக்தியும் மட்டும்தான் பார்க்குதே தவிர நீங்க தரக்கூடிய பொருளை இல்லை. ஆனா வந்துட்டு உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செய்யலாம். வசதி இல்லை அப்படின்னு சொன்னா தூய மனதோட ஒரு விளக்கேற்றி வச்சு மனசார வேண்டிக்கிட்டு நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து சேரலாம். ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது விபூதி பாக்கெட்டு, அடுத்து வந்து சந்தனம் குங்குமம் வந்து கட்டாயம் வாங்கிட்டு போங்க. இது வந்துட்டு அதிக விலையெல்லாம் கிடையாது. ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இது வாங்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பல கோடி நன்மைகள் அளிக்கக்கூடிய சிவராத்திரி குலதெய்வ வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் கட்டாயம் வந்து எல்லாரும் பலனே சொல்லணும்னு நினைச்சு கட்டாயம் போய் வணங்கிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.